தமிழ் சினிமாவே ரஜினி சாருக்கு முன், ரஜினிக்கு பின் அப்படின்னு எளிதாக பிரிக்கலாம். ஏனென்றால் ரஜினி அவர்களுக்கு முன்பு வரை ஒரு நாயகன் என்றால் வெள்ளை தோலுடன் வாட்ட சாட்டமாக அழகாக வசீகர முகத்துடன் இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பிம்பம் இருந்தது. அந்த பிம்பத்தை எல்லாம் தவிடுபொடியாக்கி தன்னுடைய யதார்த்த நடிப்பாலும் ஸ்டைலாலுமே ஒட்டுமொத்த தமிழகத்தையும் யாரடா இந்த பையன் அப்படின்னு திரும்பி பார்க்க வைத்த ஒரே அதிசயம்னா அது சூப்பர் ஸ்டார் தான். ரஜினி சாருடைய காலகட்டத்திற்கு பின் தமிழ் சினிமாவில் அறிமுகமான அத்தனை நடிகர்களாலுமே ரஜினி சாருடைய சாயல் கண்டிப்பாக இருந்திருக்கும். விஜய் சார், அஜித் சார் தொடங்கி தற்போதுள்ள ஆரிஷ், பிரதீப் வரை அதிக தாக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்க ஒரு அதிசய பிறவினா அது சூப்பர் ஸ்டார் தான். பாலிவுட் சினிமாவை நாம் வியந்து பார்த்தது ஒரு காலகட்டமாக இருந்தது. இன்று உச்சத்தில் இருக்கும் பாலிவுட் நடிகர்களையே தன்னுடைய தலைவா அப்படின்னு அழைக்க வைத்து தமிழ் சினிமாவிற்கே பெருமை சேர்த்தவர்னா அது சூப்பர் ஸ்டார் தான். இவருக்கு பாத்தீங்கன்னா இன்றுடன் 75 வயதாகுது. அவருடைய 75வது பிறந்தநாள மிகவும் சிறப்பாக செலிப்ரேட் பண்ணிட்டும் இருக்காரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய மனைவியான லதா ரஜினிகாந்த் காலையில பாத்தீங்கன்னா பிரஸ் மீட் வைத்து அனைவருக்குமே நன்றியுமே தெரிவிச்சிருந்தாங்க. சூப்பர் ஸ்டாரோ தற்போது செயலோ 2 படப்பிடிப்புல பிஸியாக இருக்காரா. சோ கண்டிப்பாக ரசிகர்களை மீட் பண்ணுவார் அப்படின்னு காலையில இருந்தே போயஸ் கார்டன்ல அவருடைய வீட்டின் வாசல் முன்பு நிறைய ரசிகர்களுமே கூடியிருக்காங்க. இந்த நிலையில தற்போது சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு ரசிகர்களை தாண்டி பல செலிபிரிட்டிஸுமே வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா தாவேக கட்சி தலைவரும் நடிகருமான தளபதி விஜய் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. இந்த விஷயம் தற்போது சமூக வலைத்தளங்கள்ல படு வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.